ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜாப் சரி தமிழ். ஒரு பர்மனன்ட் ஜாப் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதுவும் எக்ஸாமினேஷனே இல்லாமல் ஒரு பர்மனன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா. போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் உங்கள் 10th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து எக்ஸாமினேஷன் இல்லாமல் மெரிட் முறையில் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவாங்க. வருஷம் வருஷம் இந்த நோட்டிஃபிகேஷன் தவறாமல் வந்துடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்காக இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷத்துக்கான ஷெட்யூல் 1 எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஷெட்யூல் 1 பொறுத்தவரையும் நாளைக்கு 29/1/2025 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு உங்களுக்கு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதில் நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சொல்லப்போனால் இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து அஃபிஷியல் தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், ஜிடிஎஸ் செக்ஷன். அது என்ன ப்ரோ அந்த ஜிடிஎஸ், கிராமின் டெக் சேவாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதவினா என்ன, இந்த பதவியில் நீங்கள் என்னெல்லாம் வேலை பார்க்க போகிறீங்க, என்ன சேலரி, இந்த பதவியில் நீங்கள் சேர்ந்தால் உங்களுக்கு எப்படி லைஃப் இருக்கும், எப்படி ப்ரொமோஷன் இருக்கும், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த நான் சொல்லிடுறேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க கடந்த முறை வந்த நோட்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாளைக்கு இது மாதிரி ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஸோ இதில் மொத்தமாக 2 விதமான பதவிகள் வரும். பிபிஎம் அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏபிபிஎம் அப்படின்னு வரும், அதாவது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஆர் கிராமின் டெக் சேவாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 விதமான பதவி, 2 விதமான கேட்டகிரி அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 பதவிக்குமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த வில்லேஜில் அப்ளை பண்ணி செலக்ட் ஆகுறீங்களோ அந்த வில்லேஜ்க்கு வரக்கூடிய லெட்டர்ஸை நீங்கள் வந்து டெலிவரி பண்ணணும். அதாவது போஸ்ட் வரும்ல, அந்த போஸ்ட்டை போய் எந்த அட்ரஸ்க்கு வந்திருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீமை நீங்கள் வந்து அந்த சம்மந்தப்பட்ட வில்லேஜஸில் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இதுதான் முழுக்க முழுக்க இந்த போஸ்ட்மேன், போஸ்ட் டெலிவரி இது தொடர்பான வேலைகள் தான் இருக்கும். ஆனால் வந்து பர்மனன்ட் ரோலுங்க. பர்மனன்ட் ரோல் இன் த சென்ஸ், ஸோ இதில் வந்து உங்களுக்கு சேலரி கம்மி. பிபிஎம்க்கு ஆரம்பத்தில் 12,000 சம்பளம், ரிட்டையர் ஆகிறப்போ 29,000 சொச்சம் சம்பளம் இருக்கும். ஏபிஎம்க்கு ஆரம்பத்தில் 10,000, ரிட்டையர் ஆகிறப்போ 24,000. அதாவது இந்த சேலரியோட இன்க்ரிமெண்ட் பாருங்கள், ரொம்ப கம்மி. ரிட்டையர் ஆகிற மட்டும் இவ்வளோ தான் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து பர்மனன்ட் ரோல். இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த ஜிடிஎஸ்ஸை இந்த ஜாபில் ஜாயின் பண்ணி ஒரு 3 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஜிடிஎஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ஒன்லி ஜிடிஎஸ்ஸாக இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஜாபை நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபாக போயிடலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் என்னென்ன சேலரி, என்னென்ன பெனிஃபிட்ஸோ அது எல்லாமே அதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் ஆரம்பத்திலே 25,000க்கு மேலே சம்பளம் இருக்கும். ரிட்டையர் ஆகிறப்பலாம் 70,000, 80,000 வந்துடும். அது இல்லாமல் அலவன்ஸு, பெனிஃபிட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு என்ட்ரியாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை ப்ரோ, நான் வந்து இந்த ஜிடிஎஸ்லேயே இருக்கேன், எவ்வளோ நாள் இருக்கலாம் ஃபுல்லாக ஆயுசு ஃபுல்லாக நீங்கள் இந்த ஜிடிஎஸ்லேயே இருக்கலாம். அது எல்லாமே வந்து உங்களோட திறமை, உங்களோட வில்லிங் தான். 18லேருந்து 40 வயசு வரை உள்ள ஆண்கள், பெண்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 45. பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா ஓபிசியில் இருக்கீங்க, +3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 43 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட 10ஆவதுல எடுத்துக்கக்கூடிய மார்க், நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், சிபிஎஸ்சியாக இருக்கலாம், மெட்ரிகுலேஷனாக இருக்கலாம், உங்களோட 10ஆவதுல நீங்கள் ஓவரால் பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்கல்ல, அந்த பர்சன்டேஜை பொறுத்து தான் இந்த ஜாப் வந்து வழங்குவாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ, இந்த கொரோனா பாஸ் அவுட் எனக்கு என்ன கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, கொரோனா பாஸ் அவுட்க்கு இவங்க 67% என்னமோ தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால் கொரோனா பாஸ் அவுட்க்கு இந்த ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ மற்றபடி 10th வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து இவங்க மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. என்ன கேட்டகரி, என்ன ஸ்கோர் இருந்தால் இந்த வேலை கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஜாபு பற்றின என்ன மார்க் நம்ம, ஸோ இதுக்கு நமக்கு கிடச்சிருமா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா, கிளியர் ஐடியா கிடச்சிரும். ஸோ ஈச் டைம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி, ஆல் இந்தியா வேக்கன்சி 40,000க்கு மேலே இருக்கும். நம்ம தமிழகத்துக்கு 3,000லேருந்து 4,000 வரையும் இருக்கும். இந்த முறையும் உங்களுக்கு அவ்வளோ வேக்கன்சி நம்ம நிச்சயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாளைக்கு உங்களுக்கு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வருது. டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு போடுறேன். அடுத்து என்ன பிரிவினர், எவ்வளோ மார்க் இருந்தால் பாசிபிலிட்டி, கட் ஆஃப் டீட்டெயில்ஸ், அப்புறம் கடந்த முறை என்ன மார்க்குக்கெலாம் கிடச்சிருக்கு, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக 1 by 1 வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 9-10 வீடியோ நான் போட போகிறேன். மேக்ஸிமம் ஒரு 10 வீடியோ நான் போட போகிறேன். ஸோ அந்த வேலை பார்த்தினா ஃபுல் ஐடியா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க.
அதே மாதிரி கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த வேலையில் செலக்ட் ஆகி ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஐ மீன் இப்போ வந்து நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க, 10th நிறைய மார்க் எடுத்திருப்பீங்க, நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. பட் வந்து ஜாப் கிடச்சதுக்கப்புறம் சேர மாட்டீங்க. ஏன்னா காலேஜ் முக்கியமாக இது முக்கியமாங்கிறப்போ வீட்டில் காலேஜ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் நல்ல ஐடி கம்பெனி அந்த மாதிரி இடத்துலலாம் நல்ல சேலையில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் இதுக்கு அப்ளை பண்ணி விடுவாங்க, இது கிடச்சிரும், அவங்களும் போக மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தயவுசெய்து அப்ளை பண்ணாதீங்க. இந்த வேலை வாய்ப்பை நம்பி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வழி விடுங்க. அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக போவீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணி போங்க. அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன், கிடைக்குதா நான் செக் பண்ணுறேன், அது மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இது என்னோட ரெக்வஸ்ட் தான். ஓகே, நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். நாளை வரை வெயிட் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாலும் கமெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.